ஸ்ரீ பலராமர் பூர்ணிமா, பலராமருடைய தோன்றிய நாள். அதனால கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார் 4வது அத்தியாயத்துல, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்பதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சுவர்ஜுன அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் விதமாக நம்ம எல்லாரும் எப்படி இந்த உலக துன்பங்கள்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் விதமா என்ன பண்றாரு, 2வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, கர்மயோகம், ஞான யோகம் போன்ற பல விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு கடைசியில 4வது அத்தியாயத்துக்கு வரும்பொழுது இதை விட ஒரு சிறந்த ஒரு வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறையை எடுத்துக்கிட்டே அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா ரொம்ப எளிமையா என்ன வந்து அடையலாம் அப்படின்னு ஒரு வழிமுறையை சொல்றாரு. எந்த ஒரு வழிமுறையை வந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு யஜ்ய யாகாதிகள் செஞ்சு அடைய வேண்டிய ஒரு வழிமுறை இருக்கோ, இல்ல எந்த ஒரு பலனை வந்து நிறைய தவங்கள் செஞ்சு அடைய வேண்டிய பலன் இருக்கோ, அந்த பலன் என்ன சொல்றார் கிருஷ்ணர், வெறுமனே ஜென்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதா, யார் ஒருவன் என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல்பாடுகள் இவைகள் எல்லாமே திவ்யமானவை. திவ்யமானவை அப்படின்னா இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டது, அதாவது சத்வரஜ தமோ குணம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த உலகம். இந்த உலகமானது இந்த முக்குணங்களால் ஆயிருக்கு. இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவை அப்படின்றத யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறானோ, ஏவம் யோவேதி தத்வதா அப்படின்னு சொல்லி சொல்றார். தத்வதா அப்படின்னா உள்ளது உள்ளபடியாக யார் ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்றானோ அப்படி என்ன ஆகுமா, ஏவம் யோவேதி தத்வதா தெக்வா தேகம், அவன் இந்த உடலை விடும்போது தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி, அவனுக்கு மறுபடியும் பிறப்பு கிடையாது, மாமேதி, அவன் என்னை வந்து அடைகிறான். சோ அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து வந்து இங்க பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சு ஒரு ஜீவாத்மாவை மோட்சம் கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு பட்சம் இருக்கும் பொழுதும் கூட, கிருஷ்ணருடைய பிறப்பு கிருஷ்ணருடைய செயல்பாடுகள் இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதுமா மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணனுடைய செயல்பாடுகளை வெளில இருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சாதாரணமா இருக்கும், இல்ல ஒரு சில சமயம் புரியாம கூட இருக்கும். ஆனா யார் ஒருத்தன் கிருஷ்ணோட செயலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான் அப்படின்னா, உண்மையிலுமே கிருஷ்ணர் மேல அன்புள்ளவன் தான் என்ன பண்ணுவான், கிருஷ்ணோட செயலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான். இல்லைன்னா அவன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டான். கிருஷ்ணர் வந்தார், இருந்தார், போனார் அப்படின்னு இருந்துருமே தவிர கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அந்த ஆர்வம் வரணும் அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பா அந்த அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் தான் அந்த ஆர்வம் வரும். சோ அந்த அன்பு இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான், கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவானா. கிருஷ்ணரை சொல்றாரு, பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதா ததோமா தத்வதோ கியாத்வா விஷதே அனந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தினால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். அப்படி யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் மறுபடியும் இங்க பிறக்கிறது கிடையாது. சோ பக்தினால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் பக்தியை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரந்தமா இருக்கிறதுனால அந்த ஸ்ரீமத் பாகவதம் துவாரா என்ன பண்ணலாம், நம்ம கிருஷ்ணரையும் கிருஷ்ணரோட சம்பந்தம் உள்ள பலராமரையும். பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, 2 பேரும் சாக்ஷாத் பகவான் தான். ஆனா ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் சேவிய பகவான், பலராமர் சேவக பகவான். கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் கொடுப்பார், என்னன்னா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படின்னு கொடுப்பார். எல்லா விதமான ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரன் அப்படின்றது தான் கிருஷ்ணோட பேர். பலராமருக்கு என்ன பேர் அப்படின்னா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் சர்வேட்டர்ஹுட். இருக்கக்கூடிய சேவகர்கள்லயே மிக உயர்ந்த சேவகன் யாரு, பலராமர். கிருஷ்ணருக்கு கிருஷ்ணனுடைய அங்கம் தான், கிருஷ்ணனுடைய விரிவங்கம் தான் என்ன பண்றாரு, பலராமரா தோன்றார். இது நம்மளுக்கு புராணங்களும் சொல்லுது, உபனிஷத்தும் சொல்லுது, ஸ்ரீமத் பாகவதமும் சொல்லுது, பிரம்ம சம்ஹிதை போன்ற பல கிரந்தங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பலராமர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கிருஷ்ணருக்குள்ள இருந்து என்ன பண்றார், தன்னுடைய சக்தியை வெளிக்கொண்டு வர்றார். பராச சக்தி விவிதேவ சூயத்தே ஸ்வாபாலிகி ஞான பலக்கிரியாச்ச அப்படின்ட்டு கிருஷ்ணருக்கு பல்வேறு விதமான சக்திகள் இருக்கு. அதுல ஒரு சக்தி என்ன பண்றார், கிருஷ்ணர் வெளியில கொண்டு வர்றார். தானே தான் என்ன ஆகிறார், அந்த சக்தியை அந்த உருவம் எடுக்கிறார். அவர் தான் யாரு, பலராமர். கிருஷ்ணர் கிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்த ஒரு ரூபம் என்ன அப்படின்னா பலராமர். அவதாரத்துல கிடையாது, ஆரம்பத்துல. சோ அந்த பலராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் சேவை பண்ணுமோ அந்த சேவையெல்லாம் என்ன பண்றாரா
பலராமர் பண்றாரு. ஏன் அப்படின்னா கிருஷ்ணருக்கு யார் சேவை பண்ண முடியும்? கிருஷ்ணர் தான் சேவை பண்ண முடியும். ஏன்னா கிருஷ்ணர் அவ்வளவு பெரிய நபர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு சேவை பண்ணும் அப்படின்னா அவர் யாரையும் நம்புறது கிடையாது. ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு யாரும் சேவை பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஜீவாத்மாக்கள் எல்லாருமே அவ்வளவு திறமை வாய்ந்தவரும் கிடையாது கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு. அதனால என்ன பண்றார் கிருஷ்ணர்? தானே ஒரு உருவம் எடுத்து தனக்கு தானே சேவை பண்ணிக்கிறார். பலராமர் அப்படின்ற ஒரு ரூபத்துல தனக்கு தானே சேவை பண்ணக்கூடிய ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ பலராம அவதாரம். ஸோ பலராமருடைய ஒரு சின்ன ஒரு தத்துவம் தான் இப்ப பேசியிருக்கோம். இங்க பாகவத்துல பலராமரை பத்தி என்ன பேசப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் பலராமருடைய தத்துவம் என்ன, அவர் எதுக்காக அவதாரம் பண்றார் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முயற்சி பண்ணலாம். ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணலீலை ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் நம்மளுக்கு 98 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த 98 அத்தியாயங்களும் கிருஷ்ணலீலையை பத்தி சொல்றதுதான். ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10வது அத்தியாயம் 10வது காண்டம் முழுக்க கிருஷ்ண லீலைகள் சொல்லுது. அந்த 10வது காண்டம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா 98 அத்தியாயங்களால கிருஷ்ணலீலை சொல்றாரு. அதுல பார்த்தோம் அப்படின்னா 5வது அத்தியாயத்துல இருந்து 39வது அத்தியாயம் வரைக்கும் விருந்தாவன லீலையை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் 41ல இருந்து 51 வரைக்கும் மதுரா லீலையை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் 52ல இருந்து ஆரம்பிச்சு 90 வரைக்கும் என்ன பண்றாரு, துவாரக லீலையை பத்தி சொல்றார். இதுல நடுவில் வரக்கூடிய 40வது அத்தியாயம் எங்க போச்சு அப்படின்னா, 40வது அத்தியாயம் அப்படிங்கிறது விருந்தாவனத்துக்கும் மதுராவுக்கும் நடுவில் நடந்துச்சு. அதாவது அக்ரூர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் பலராமர் 2 பேரும் கூட்டிட்டு போறார், மதுரா கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்போது நடுவில் யமுனையில குளிக்க போறார். ஸோ அப்ப அங்க காட்சி கொடுத்து அங்க ஒரு பெரிய லீலை நடந்துச்சு. அது 40வது அத்தியாயம். அது விருந்தாவனத்துக்கும் மதுராவுக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது 40வது அத்தியாயமா இருக்கு. அதே போல ஸ்ரீமத் பாகவத்துல ரொம்ப முக்கியமான சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயம் என்ன அப்படின்னா ராச பஞ்சத்தியாயி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய ராசலீலையை விளக்கக்கூடிய அத்தியாயங்கள் 29வது அத்தியாயத்துல இருந்து நம்மளுக்கு 33வது அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணருடைய ராசலீலைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பாகவத்துல கிருஷ்ண லீலைகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு விளக்கக்கூடிய ஒரு சின்ன பிக்சர். சரி, பலராம அவதாரத்தை பத்தி என்ன சொல்றாங்க ஸ்ரீமத் பாகவத்துல அப்படின்னு கேட்டோம்னா, கிருஷ்ணர்கிட்ட தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. இந்த மாதிரி தேவர்களை விட சொல்ல போனோம் அப்படின்னா பசு ரூபத்துல என்ன பண்றாங்க, பூமி பிரார்த்தனை பண்ண வராங்க. பசு ரூபம் எடுத்துக்கிட்டு பூமாதேவி பிரார்த்தனை பண்ண வராங்க. கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க, கிருஷ்ணா இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல என்னால பலு தாங்க முடியல, ரொம்ப பலு ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப சுமை அதிகமாயிடுச்சு, என்னால இந்த சுமையை தாங்க முடியல, இந்த சுமை எனக்கு என்ன பண்ணு, கொஞ்சம் விடுபடுத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாரு? பூமாதேவி. பூமாதேவிக்கு சுமை வருமா? எவ்வளவு பெரிய பெரிய மலைகளை தூக்கிட்டு இருக்காங்க, பெரிய கடலை தூக்கிட்டு இருக்காங்க, பெரிய நதிகளை தூக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரிய கட்டடங்களை தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எது சுமையா இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றாங்க, யார் ஒருத்தன் கிருஷ்ண பக்தனா இல்லையோ அவன் எனக்கு பெரிய சுமை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை எனக்கு சுமக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு பூமாதேவி சொல்றாங்க. ஏன்னா இந்த பூமாதேவி எதுக்காக இந்த பூமியை பாத்துக்கிறாங்க, இந்த பூமியில எல்லா வளங்களையும் கொடுத்து மக்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் ஏன் செஞ்சு கொடுக்குறாங்க, பூமாதேவி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஏன் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? இந்த ஆத்மாக்கள் எப்பயாவது ஒரு முறை கிருஷ்ண பக்தி செஞ்சு மோட்சம் அடைவாங்க அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலதான் பூமாதேவி இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா பூமாதேவி பாக்குறாங்க, இவங்க யாரும் தன்னுடைய காரியத்துல ஈடுபடுற மாதிரி தெரியல. எல்லாரும் என்ன பண்றாங்க, புலன்பத்துல தன்னைத்தானே அனுபவிக்கிறதுல ஈடுபடுறாங்களே தவிர யாரும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடல. அப்படின்றதுனால இந்த உலகம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால உலகத்தை அழிக்க முடியாது. உலகத்துல தேவையில்லாத கலைகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் தேவையில்லாத சுமை, இந்த சுமை எல்லாம் என்ன பண்ணிருங்க, பிச்சு போட்டுருங்க, இந்த சுமையை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி அழுகுறாங்க ஒரு பசு ரூபத்துல. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் முடிவு பண்றார், சரி இந்த பூலோகத்துல நம்ம அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முடிவு எடுத்துட்டு முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் நினைக்கிறார் இந்த மாதிரி நான் அவதாரம் எடுக்க போறேன், பூமியில அவதாரம் எடுக்க போறேன்னு நினைச்சார். நினைச்ச மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சா, அங்க ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க என்ன ஆயிடுச்சு, தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருது. அதே போல 2 பேருக்கும் திருமணமாகி அவங்க போயிட்டு இருக்காங்க. அசரீரி வார் கேக்குது. அதே போல அங்க ஆல்ரெடி கொல்ல ஆரம்பிச்சிட்டான் கம்சன், தேவகியினுடைய குழந்தைகளை கொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம பலராமர் அங்க போய் சேர்ந்துட்டாராம். எங்க? தேவகியினுடைய கர்ப்பத்துக்கு போய் சேர்ந்துட்டாராம். 7வது கர்ப்பம். தேவகி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவகிக்கு மொத்தம் 8 குழந்தைங்க, அது 8வது குழந்தை தான் கிருஷ்ணர். அதுல 7வது கர்ப்பத்துல யார் இருந்தாங்க அப்படின்னா பலராமர் இருந்தாங்க. அந்த பலராமர் என்ன பண்ணார், உள்ள போய் சேர்ந்துட்டார். சோ இதுதான் பலராமர். பலராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிருஷ்ணர் நினைச்சா போதும், இந்த சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சா போதுமா, சொல்லவே தேவையில்லை, சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாரு, அந்த சேவை செய்ய ஆரம்பிச்சிருவாரு.
ஸோ அதுதான் பலராமருடைய ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஏன்னா கிருஷ்ணன் நினைச்சிட்டாரு, ஸோ கிருஷ்ணனுடைய தத்துவம் தான் அவர், கிருஷ்ணனுடைய சேவை பண்ணக்கூடிய தத்துவம் தான் அவர். அப்ப என்ன பண்றாரு, உடனே கீழே இறங்கி வந்துட்டாரு, ஆரம்பிச்சிட்டாருடைய காரியங்களை ஆரம்பிச்சிட்டார். அதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்றார். இது பாகவதம் 10வது ஸ்கந்தம் 10வது காண்டத்துல 2வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஸ்லோகம். தேவக்கியா ஜடரே கர்ப்பம் சேஷ ஆக்கியாம் தாம மாமகம் தத் சங்கர்ஷினோ ரோஹினா உதரே சன்னிவேஷய. கிருஷ்ணர் சொல்றாரு, யோகமாயை கூப்பிட்டு சொல்றார், நான் பிறவி எடுக்கணும்னு சொல்லி நினைச்ச உடனே என்ன பண்றாரு, சேஷனாக் அதாவது பலராமர் போய் தேவகியோட கர்ப்பத்துக்கு போயிட்டாராம். உள்ள போயிட்டு அந்த கர்ப்பத்தை வந்து கிளீன் பண்றாராம். ஏன்னா கிருஷ்ணர் உள்ள வர்றதுக்கு, கிருஷ்ணர் உள்ள வரணும் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கணும், எப்பயும் சுத்தமா இருக்கணும். ஸோ அந்த சுத்தமா இருக்கிறத என்ன பண்றாரு, போய் தேவகியோட வயிற்றுல போயிட்டு பலராமர் முதல்ல கிளீன் பண்ணி வைக்கிறார், அந்த இடத்த கிளீன் பண்ண போயிட்டாராம். அதாங்க சொல்றாரு. அப்ப ஒரு கேள்வி ஒண்ணு வருது, கிருஷ்ணர் போய் எப்படி கர்ப்பத்தில் இறங்குவார்? கிருஷ்ணருக்கு வந்து கர்ப்பத்தில் இறங்கி வந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த கர்ப்பம் ஒட்டிக்காதா, இல்ல வந்து அவருக்கு அந்த அசுத்தம் ஒட்டிக்காதா அப்படின்ட்டு ஒரு சில கேள்வி வரலாம். இது நிறைய பேர் கேட்கறதும் உண்டு. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண ஜெயந்தி நம்ம ஏன் கொண்டாடணும்? ஏன்னா அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதனா பிறந்தார் அப்படின்னா அவரை நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறோம் நிறைய பேர் உண்டு. அதுக்கு இங்க பதில் சொல்றாங்க. கிருஷ்ணர் எப்படி அந்த வயிற்றுல இறங்குறார், கிருஷ்ணர் எப்படி அந்த தேவகியோட கர்ப்பத்தில் இறங்குறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த கர்ப்பம் வந்து தூய்மையா தான் இருக்கு. காரணம் என்னது, ஏன்னா முன்னாடியே பலராமர் போய் என்ன பண்றாரு, அந்த இடத்த தூய்மைப்படுத்திட்டார். ஒரு ரீசன், அதனால கிருஷ்ணர் உள்ள போகலாம். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷவஸ்திதா நச்சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூதமின்னஷ்ட பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹா அப்படின்ட்டு 9வது அத்தியாயத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் இல்லாத இடம் எங்க இருக்கு? அவர் சொல்றார், மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணோட சக்தினால என்ன பண்றாரு, அவ்யக்த சக்தி அப்படின்ற ஒரு சக்தினால உலகம் முழுக்க பரவி இருக்காரு. கிருஷ்ணர் இல்லாத இடமே கிடையாது, அதாவது கிருஷ்ணோட சக்தி இல்லாத இடமே கிடையாது. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, தன்னுடைய அவ்யக்த சக்தி அவ்யக்த ரூபம் அப்படின்ற அருவ ரூபத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, உருவம் இல்லாத அருவ ரூபத்துல உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காராம். மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லாமே என் கிட்டதான் இருக்கு, இந்த உலகத்துல எல்லாமே என் கிட்டதான் இருக்கு, ஆனா நான் யாருக்குள்ளாரையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நச்சமஸ்தானி சர்வாணி பஷ்யமே பஷ்யத்தே பூதமைஸ்வரம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நச்சமஸ்தானி பூதானி, இந்த பூதங்கள் எதுவுமே என் கிட்ட கிடையாது, பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனா, என்னுடைய ஐஸ்வர்யத்தை பாரு, என்னுடைய சக்தியை பாரு, எப்படி இந்த உலகத்தை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இந்த உலகத்தை நான் என்ன பண்றேன், அந்தர் பகிஷ்ட தத்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் என்ன பண்றாரு, உள்ளேயும் நுழைஞ்சி வெளியும் இருந்து என்ன பண்றாரு, இந்த உலகத்தை பாதுகாத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொருள் இருக்கு அப்படின்னா இந்த பொருள் என்ன பண்ண முடியும், நான் வெளியில இருந்து தாங்க முடியும் இல்லையா, வெளியில இருந்து இந்த பொருளை தாங்கிட்டு இருக்கேன், இது எனக்கு தெரியுது. நான் இந்த பொருளுக்குள்ள போய் இந்த பொருளை தாங்க முடியுமா அப்படின்னா தாங்குவானா தெரியாது. இந்த பொருள் என்ன பண்ண முடியும், வெளியில இருந்து தாங்க முடியும், ஆனா உள்ள போய் தாங்க முடியாது என்னால. ஆனா பகவான் என்ன பண்றாரா, உள்ள போய் தாங்குறாரு, வெளியில இருந்து அவர் தான் தாங்கிட்டு இருக்காரு. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது, நானு எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறது, இந்த உலகத்துல நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் உள்ளேயும் இருந்து வெளியிலையும் இருந்து தாங்குறார் அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் அங்க சொல்றார், பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், பாரு அர்ஜுனா, என்னுடைய சக்தியை பாரு, உன்னால புரிஞ்சுக்க முடியாத சக்தியை பாரு அப்படின்னு சொல்றார். ஏன்னா எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணருக்கு நம்மளுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும் இல்லையா. கிருஷ்ணனுடைய எல்லா செயல்பாடுகளையும் நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் கொடுத்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்ப நான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணனுடைய புத்திக்கு விஷயம் ஆயிட்டார். அப்ப கிருஷ்ணர் இனிமேல கிருஷ்ணரா கிடையாது, அவர் என்ன பண்ணிட்டார், என்னுடைய புத்தி ஆளுமை கீழே வந்துட்டார். சோ எந்த ஒரு விஷயத்தினால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறனோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் கிருஷ்ணர் இருப்பார். நம்ம கிருஷ்ணரோட எல்லா சக்தியும் புரிஞ்சுக்க முடியாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சாஸ்திரம் ஒரு உதாரணம் கொடுக்குது, எப்படி கிருஷ்ணர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குது. இது பிருஹத் ஆரண்யக உபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்துல இருந்து நம்மளுக்கு இந்த வாக்கியம் இருக்கு. ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாசனே பிரசாசனே அப்படின்னா தன்னுடைய கட்டளையினால கார்கி சூரிய சந்திராம் அசோ விவ்ருதௌ திஷ்டதி, யாருடைய கட்டளையினால யாருடைய பயத்தினால சூரிய சந்திரர்கள் தன்னுடைய இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவரை நீ புரிஞ்சுக்கோ. ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய
பிரசாசனே கார்கி துவௌ அப்ருதிவந்தௌ விவருத்தௌ திஷ்டதி. யாருடைய பயத்தினால பூமி ஆகாசம், அதாவது பூலோகமும் சொர்க்கலோகமும் தாங்கி ஒரு இடத்துல நிலை பெற்றிருக்கோ அவரை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ணர் நான் என்னுடைய சங்கல்ப சக்தியினால இந்த உலகத்தை நான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் தானா உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னுடைய நினைவுனால தன்னுடைய மனசுல என்ன பண்ணிருக்காரா, இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காரா. அதான் இங்க சொல்றாரு, நதமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத்த பிருண்ணச்ச பூத்தஸ்தோ மமாத்மா பூத பாவனஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மம ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மம ஆத்மா அப்படின்னா என்னுடைய மனசு அப்படின்னு அர்த்தம். பூத்த பிருண் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பூத்தங்கள் அப்படின்னா உயிர்வாளிகளை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். பூதஸ்தகா, பூதஸ்தகா அப்படின்னா இந்த எல்லா விதமான ஜட பிரபஞ்சத்தையும் நான் வந்து தாங்கி நிறுத்திட்டு இருக்கேன். எப்படி? என்னுடைய வெறுமனே என்னுடைய சிந்தனையினால. சோ இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் நம்முடைய கை கால் உபயோகப்படுத்தி ஒரு செயலை செய்ய வேண்டும். ஆனா கிருஷ்ணர் எப்படி செயலை பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வெறுமனே நினைவால் எல்லா காரியம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதுதான் கிருஷ்ணருக்கு நமக்குள்ள வித்தியாசம். கிருஷ்ணனுடைய மனசுக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது. இப்ப நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு, ஆத்மாவுக்கும் மனசுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா மம ஆத்மா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்படின்னா கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுடைய ஆத்மாவுக்கும், அதாவது கிருஷ்ணனுடைய ஆத்மாவுக்கும் கிருஷ்ணனுடைய மனசுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா இல்ல, அவர் ஒண்ணுதான். ஒரு பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய மனசுக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது, அதனால கிருஷ்ணர் எல்லா இடத்துலயுமே இருக்கார். இன்னொரு பட்சம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய மனசுக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணோட சக்தி எல்லா இடத்துலயும் இருக்கார், கிருஷ்ணர் எல்லா இடத்துலயுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கார். இதுக்கு பேர் தான் அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரே சமயத்துல ஒன்னாவும் இருக்கார், வேறுபட்டும் இருக்கார் இந்த உலகத்துல. சோ இப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணர், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் பொழுது ஏன் ஒரு அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்க முடியாது? தாராளமா இருக்க முடியும். ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் பரமாத்மாவா இருக்காரு. சோ பரமாத்மா எங்கேயாவது அழுக்கப்பட்டுட்டா நம்ம சொல்ல முடியுமா என்ன? சொல்ல முடியாது. சோ பகவான் வந்து தாராளமா உள்ள போய் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பாகவதம் சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப வந்து தேவகிக்கு வந்து 6 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. 6 குழந்தைகள் இறந்த பின்னாடி 7வது குழந்தையா பலராமர் வரார். 8வது குழந்தை என்ன, 7வது குழந்தை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க கரு வந்து கலைஞ்சிருச்சு, சிசு கலைஞ்சிருச்சு. காரணம் என்ன ஆச்சுன்னா தேவகியினுடைய அந்த 7வது கர்ப்பம் இருக்கு இல்லையா, அந்த 7வது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பலராமரை யோகமாயை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு விருந்தாவனத்துல யார் இருந்தாங்க அப்படின்னா ரோஹிணி இருந்தாங்க. ரோஹிணி யார் அப்படின்னா வசுதேவனுடைய இன்னொரு மனைவி. அங்க ரோஹிணி இருக்காங்க. அந்த ரோஹிணியுடைய கர்ப்பத்துல வச்சுட்டாங்க. சோ அதனால என்ன பண்றாரு, பலராமர் ரோஹிணியுடைய வயிற்றுல இருந்து பிறக்கிறார். உண்மையில பலராமரும் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் உண்டான சிசுதான். ஆனா என்ன பண்றாரு, இந்த இடத்துல இருந்து கொண்டு போய் அங்க போய் பிறக்க வைக்கிறார். அந்த காரணம் என்ன, ஏன் வந்து அப்படி பண்றாரு அப்படின்னா, பலராமர் நேரா வந்துட்டார் அப்படின்னா கம்சனை சும்மா விட மாட்டார். கம்சன் என்ன பண்ணிடுவார், உடனே துவஜம் என்ன பண்ணிடுவார், அவரை கொன்னுடுவார். ஸோ உடனே அந்த லீலை ஏற்படுத்தாம என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் அவருக்கு என்ன பண்றாரு, டைம் கொடுக்குறாரு. அந்த கம்சனை டைம் கொடுக்குறாரு. என்ன பண்றாரு, கொண்டு போயிட்டு அந்த கர்ப்பத்தில் வச்சிடறாராம். பலராமருடைய தோற்றமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பலராமர் எப்படி பிறந்தார் அப்படின்ற தோற்றம். ஏன்னா வயிற்றுல இருந்த கர்ப்பத்துல இருந்தார், என்ன பண்றாரு, தூக்கிட்டு போய் இன்னொரு அம்மாவுடைய கர்ப்பத்தில் வச்சாங்க. 2 அம்மா அவருக்கு. அப்ப கிருஷ்ணருக்கு 2 அம்மா தான், பிறந்த இடத்துல 1 வளர்ந்த இடத்துல 1 அப்படின்றது கிருஷ்ணருக்கு 2 அம்மா. ஆனா பலராமருக்கு அதை விட மேல, அவர் வயிற்றுல இருந்து ஒரு அம்மா, 2 வயிற்றுல இருந்திருக்காரு. அவர் 2 அம்மாவோட வயிற்றுல இருந்திருக்காரு. ஒரு தேவகியோட வயிற்றுல இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரோஹிணியோட வயிற்றுல இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் பிறக்கிறார். ஸோ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல தேவகிக்கு வந்து 6 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. 6 குழந்தைகள் இறந்த பின்னாடி என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் இவர் பலராமர் வர, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பிறக்கிறார். ஸோ இப்படி 6 குழந்தைகள் இறந்து போன இடத்துல ஏன் கிருஷ்ணர் வராரு, ஒரு அமங்கலமான ஒரு இடத்துல வந்து ஏன் கிருஷ்ணர் வராரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க வந்து என்ன சொல்றாங்க, என்ன உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவகி யாரு அப்படின்னா ஒரு பக்தனுக்கு உதாரணம் எடுத்துக்கிறாங்க. தேவகி வந்து ஒரு பக்தன். கம்சன் யாரு அப்படின்னா இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய புலனின்பம், இந்த ஜட உலகத்தினுடைய காமம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல இந்த ஜட உலகத்தினுடைய மாயை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 6 குழந்தைகள் யாரு அப்படின்னா காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய அப்படின்ற இந்த 6 அனர்த்தங்கள். இந்த 6 அனர்த்தங்கள் யார் அப்படின்னா மரீச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய குழந்தைகள் தான் இந்த 6 பேரும். இவங்க 6 பேருக்கு உருவம் இருக்கு. இவங்க 6 பேரும் வந்து தேவதைகள் தான். இவங்களால என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படின்ற அழுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க தேவதை தான், ஒரு தேவதை. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, உள்ள வந்து இறந்து போறாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது
தேவகி ஒரு பக்தன் என்ன பண்றான்னா கம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை பார்த்து எப்பயும் பயந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்தன் என்ன பண்றான், மாயை பார்த்து பயப்படுறான். இந்த உலகத்துல மாயை இருக்கு, இந்த உலகத்தினுடைய மாயையில் நான் போய் மாட்டிக்கூடாது அப்படின்ற அந்த மாயை நினைச்சு பயந்து 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 இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த மாயை என்ன பண்ணுது, நம்மளுடைய காம குரோத லோப மோக மத மாச்சரி அப்படின்ற அது எல்லாத்தையும் கொண்டுடுதான். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பயத்தோட இருக்கணும். என்ன பயம் இருக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் கண்டிப்பா இருக்கார், ஆனா மாயை கிருஷ்ணோட சக்தி தான். கிருஷ்ணரே சொல்ல தெய்வீக ஏஷா குணமயி மம மாயா துரத்தையா அப்படின்னு சொல்றார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னைக்குமே மாயை கிட்ட பயத்தோட தான் இருக்கணும். மாயை நம்மளை என்னைக்கும் வந்து மோகம் செஞ்சிடக்கூடாது, நம்மளை வந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்து பின்னாடி இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவன் எப்படி இருக்கணுமா, என்னைக்குமே பயந்துட்டே இருக்கணுமா. ஸோ அப்படி இந்த தேவகி என்ன பண்றாங்க, கம்சனை பார்த்து பயந்துட்டே இருந்தாங்க. அந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த பயமே அந்த தேவகியை வந்து தூய்மைப்படுத்திருச்சான். ஏன்னா தூய்மைப்படுத்திருச்சு, அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கொன்னுடுச்சு. கொன்ன பின்னாடி என்ன ஆயிடுச்சு, இப்ப அந்த தேவகி இந்த 6 விதமான அழுக்குகள்ல இருந்து விடுபட்டாங்க. எப்ப இந்த 6 விதமான அழுக்குகள்ல இருந்து விடுபட்டாங்களோ அப்ப என்ன ஆகுது, பலராமர் நம்ம இதயத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த இதயத்தை மறுபடியும் கிருஷ்ணர் வரத்துக்கான எல்லா விதமான காரியங்கள் என்ன பண்றாரு, அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு பக்தர் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய பக்தி சேவையில தன்னுடைய பக்தி வாழ்க்கையில என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா பக்தி சேவை செய்யறதோட சேர்த்து மாயையை பத்தி என்னைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த விஷயமானது நமக்கு இதே பாகவத்துல நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். கிருஷ்ண லீலையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம இந்த கதையை சொன்னோம். கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் வந்து எப்படி சம்வாதம் நடந்துச்சு, அதுல கிருஷ்ணர் வந்து ருக்மிணி எப்படி கிண்டல் அடிச்சு பேசுவார். அதுல ஒரு விஷயம் என்ன சொல்ற, அதுல வந்து 12 கேள்விகளை கேட்பார், ருக்மிணி 12 பதில் சொல்லுவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டம் அது. அதுவும் அவ்வளவு ருக்மிணி வந்து அவ்வளவு தத்துவபூர்வமா பதில் சொல்லுவாங்க. சோ அதுல ஒரு கேள்வி என்ன கேட்பார் அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒண்ணு சொல்லுவார், நான் வந்து பாரு என்ன போய் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ, நான் பாரு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு என்னோட எதிரிகள் கிட்ட இருந்து பயந்துகிட்டு மதுரா விட்டுட்டு துவாரகையில இருந்து உட்காந்துட்டு இருக்கேன், வந்து ஒரு கடலுக்கு நடுவில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், நீ இப்ப என்ன இந்த மாதிரி ஒரு பயந்தாங்குழியை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்பார். இது வந்து நமக்கு வந்து 10வது காண்டத்துல 60வது அத்தியாயம் 60வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகத்துல இந்த கேள்வி வந்து கிருஷ்ணர் கேட்பார், ருக்மிணி கிட்ட கேட்பாங்க. அப்ப ருக்மிணி நிறைய கேள்வி கேட்பார், இதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்டே இருப்பார். ருக்மிணி அப்புறம் மயங்கி விழுந்துருவாங்க, கிருஷ்ணர் இப்படி கேட்கறாருன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துருவாங்க. அப்புறம் விழுந்த பின்னாடி கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், 4 கையோட என்ன பண்ணுவார், அந்த ருக்மிணியை தூக்கி அவங்கள உட்கார வச்சு சமாதானப்படுத்திட்டு, இப்படி போய் பயந்துட்டியே, நான் அவங்க விளையாண்டுட்டு இருந்தேன், எப்படி பயந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சிரிப்பார். அதுக்கப்புறம் ருக்மிணி பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கிருஷ்ணர் எதெல்லாம் வந்து தனக்கு தோஷமா சொன்னாரோ, நான் இப்படி இருக்கேன் என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே, நான் இப்படி இருக்கேன் என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே, நான் இப்படிப்பட்ட என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு தனக்கு எதெல்லாம் குற்றமா சொன்னாரோ அந்த குற்றம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ருக்மிணி எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு வந்து புகழா மாத்தி சொல்லுவாங்க. அதுதான் ஒரு மனைவியினுடைய அழகு. கணவன் கிட்ட குற்றம் இருந்தாலுமே கூட அதை வந்து புகழா பார்த்து என்ன பண்றாங்க, புகழ ஆரம்பிக்கிறாங்க. சோ என்ன பண்றாங்க, அதை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான். என்ன சொல்றாரு, ராஜபயோ பிபத்யஹ சுப்ருஹு சம்ருத்தம் சம்ருத்தம் சரணம் கதான் பலவாத்பிஹி கிருதத்வேஷான் பிராயஸ்தெக்வோ நிருபானசம். நான் என்ன பண்ணிட்டேன், பயத்தினால் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய நாட்டை விட்டுட்டு வந்து கடலுக்கு நடுவில் உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பலம் பொருந்திய ராஜாக்கள் கிட்ட என்னுடைய எதிரிகளா மாத்திக்கிட்டேன். நிறைய எதிரிகள் ஆயிட்டாங்க, எனக்கு சுத்தி நிறைய எதிரிகள் இருக்காங்க, என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ருக்மிணி பதில் சொல்றாங்க, ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 35வது ஸ்லோகம், 60வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகம். சத்தியம் பயாத் இவ குணேபிய உருக்ரமாந்தஹ சேதே சமுத்திர உபலப்ன மாத்ர ஆத்மா நித்யம் கத் இந்திரிய குணைஹி கிருத விக்கிரஹஸ்துவம் த்வத் சேவகைர் நிருபதம் விபூதம் தமோந்தம். நான் எல்லாத்தையும் சொல்ல போறது, விளக்கம் சொல்ல போறது கிடையாது. அதுல என்ன சொல்ல வராங்க, கருத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உண்மைதான், நீங்க பயப்படுறது உண்மைதான். யாரு, கிருஷ்ணர் பயப்படுறது உண்மைதான் ருக்மிணி சொல்றாங்க, நீங்க பயப்படுறது உண்மைதான். ஆனா உங்களுடைய பயம் என்ன தெரியுமா, பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பக்தர்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னா குணங்கள், முக்குணங்கள், சத்வரஜ தமோ குணங்கள். இந்த முக்குணங்களால அந்த பக்தர்கள் எங்கேயாவது வந்து தோற்கடிக்கப்பட்டுருவாங்களா அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க அந்த பக்தனுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய சமுத்திரத்துல உள்ள போய் நுழைஞ்சிட்டீங்க.
ஸோ பக்தனுடைய இதய சமுத்திரத்துல போய் நுழைஞ்சு உக்காந்துக்கிட்டு மற்ற எதிரிகள் யாரும் வராம நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நம்ம இதயத்தில் நுழைஞ்சு, ஒரு பக்தனோட இதயத்தில் நுழைஞ்சு மற்ற எந்த ஒரு ஆசையிலையும் அவன் போகாம என்ன பண்றாரு, பக்தனை பாதுகாக்கிறான கிருஷ்ணர். இதுதான் கிருஷ்ணருக்கு பெரிய பயமா. இத்தனை பிறவிக்கு அப்புறம் என்கிட்ட வந்திருக்கானே, கிருஷ்ண பக்தி எடுத்திருக்கான், எத்தனையோ பிறவிகள் நான் வந்து இவனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன், ஆனா இத்தனை பிறவிக்கு அப்புறம் இப்ப மனுஷ பிறவி எடுத்து சத் சங்கத்துக்கு வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கான், இந்த பிறவில விட்டான் அப்படின்னா மறுபடியும் ரொம்ப கஷ்டமாயி போயிருமே, அதனால எப்படியாவது இந்த பிறவில மோட்சம் கூட்டிட்டு போயிடும் என்ன பண்றான் கிருஷ்ணர் பயப்பட்டு நம்ம இதயத்துக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இவனுக்கு வந்து வேற எந்த விதமான முக்குணங்களும் இவனை தொட விடாம பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீங்க நிறைய எதிரிகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்க, நீங்க நிறைய எதிரிகளை உற்பத்தி தான் பண்ணிக்கிட்டீங்க. என்ன எதிரிகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்க? கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்ட்டு. ருக்மிணி சொல்றாங்க, ஆமா உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. யார் தெரியுமா அவங்களுடைய எதிரிகள்? இந்த புலன்கள். அதாவது ஒரு பக்தனுடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தனுடைய புலன்கள் தான் அந்த எதிரியா. ஏன்னா அந்த புலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த புலன்கள் எப்ப வேணா அவனை என்ன பண்ணிடும், ஒரு ஆத்மாவை கமுத்தி காமத்துல கொண்டு போய் அவனை கொண்டு போய் கீழே தள்ளிடும். அதனால என்ன பண்றீங்க, அந்த பக்தனுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த பக்தனுடைய புலன்கள் எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, சவாலா இருந்துகிட்டு அந்த புலன்களுக்கு என்ன தேவையோ அந்த சந்தோஷத்தை நீங்க கொடுத்துக்கிட்டு அந்த புலனை புலன்பத்துல விடாம மாயையில விடாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டு இருக்கீங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி கிருஷ்ணரே பயப்படுறாரு, மாயைய பார்த்து பயப்படுறாரு. அப்படின்னா பயம் கிடையாது அவருக்கு, உண்மையில அவருடைய சக்தி தான். ஒரு விஷயம் சொன்னா மறந்து ஓடி போயிடுவாங்க. மாயை வந்து கிருஷ்ணர் முன்னாடி நிக்க முடியாது, மாயைக்கு ரொம்ப வெக்கம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜாக்கிரதைப்படுத்துறதுக்கு. ஏன்னா மாயை அப்படிங்கிறது எந்த சொரூபத்துல வேணா எப்ப வேணா என்ன பண்ணி நம்மளை கவுத்து விட்டுரும். பரத மகாராஜர் தியானத்துல அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்த பரத மகாராஜர் என்ன பண்ணார், கடைசி நேரத்துல இறக்கும் தருவாயில ஒரு மானை நினைச்சார், மானா பிறந்துட்டார். தியானத்துல அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தார். ஒரு புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு உட்காருவார், தியானத்துல போயிடுவார். ஒரு வாரம் ஆகி போயிடும், தியானத்துல அப்படியே உட்கார்ந்து இருப்பார். அந்த பூ வந்து வாடி போய் கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு அவருக்கு தியானம் இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட நிலையில என்ன ஆயிடுச்சு, மாயை வந்து அவரை கவுத்து என்ன பண்ணிடுச்சு, ஒரு மானா பிறக்கிறதுக்கான வழிவகை செஞ்சு கொடுத்தது. ஸோ அதனால மாயை என்னைக்கு ரொம்ப ரொம்ப பலமானது. அந்த மாயை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்னைக்கும் அந்த மாயை கிட்ட கொஞ்சம் தூரமாவே இருக்கணும், விலகி இருக்கணும். அந்த மாயை கண்டு கொஞ்சம் பயப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி யார் ஒருத்தர் அந்த மாயை கண்டு பயப்படுறாங்களோ அந்த பயமே என்ன பண்ணிடுது, நம்மள அந்த 6 விதமான அழுக்குகள்ல இருந்து தூரம் துரத்திடுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி யார் ஒருத்தர் இந்த மாயிலிருந்து வெளில வராங்களோ அவங்க என்ன பண்ண முடியுமா, இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய அழுக்குகள்லாம் துரத்திட்டு கிருஷ்ணர் அவங்களுடைய இதயத்துல கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துக்குள்ளார இருந்தாலும் இந்த உலகத்துக்குள்ளாரே செயல்பட்டாலும் அவர் வந்து எப்பயுமே இந்த உலகத்தினுடைய அழுக்குல வந்து தொடர்றது கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அவர் தன்னுடைய மனசனால செயல்பட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னேன். கிருஷ்ணரே சொல்றார், இந்த உலகத்தில் நான் எப்படி செயல்படுறேன் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் தான் பெரிய கர்மம் பண்றார். என்ன கர்மம், என்ன காரியம் பண்றார் அப்படின்னா உலகத்தை படைக்கிறார், உலகத்தை காக்கிறார், உலகத்தை அழிக்கிறார். இப்படி பெரிய ஒரு காரியத்தை அவர் தான் பண்றார். நம்ம எல்லாம் வந்து சின்ன சின்ன வேலை பண்றோம், நம்மள என்ன பெரிய வேலை பண்றோம், சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் தான் இந்த உலகத்திலேயே பெரிய வேலை பண்ற அவர் ஒருத்தர் தான். என்ன பண்றார், இந்த உலகத்தையே படைக்கிறார், இந்த உலகத்தையே காக்கிறார், இந்த உலகத்தையே அழிக்கிறார். இவ்வளவு பெரிய காரியம் பண்றார். ஆனா அவர் அந்த கர்மத்துல எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதுல கர்மம் வரும் இல்லையா, பாப புண்ணியம் வரும் இல்லையா, அந்த பாப புண்ணியத்துல அவர் ஒட்டுறது கிடையாது. எப்படி ஒட்டுறது கிடையாது, கிருஷ்ணரே சொல்றார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலஸ்பிருதா அப்படின்னு சொல்றார். எனக்கு இந்த கர்மம் ஒட்டுறது கிடையாது அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஒட்டுறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, ஏன்னா இந்த உலகத்தை நான் படைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது, இந்த உலகத்தை எனக்காக படைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது, இந்த உலகத்தினுடைய பலன் எனக்காக அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. இதனால நான் இந்த கர்மத்தினால ஒட்டுறது கிடையாது அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம் இது, கிருஷ்ணர் சொல்றார் நான் இந்த உலகத்தை படைக்கலன்னு சொல்றார். நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் கிருஷ்ணர் தான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்ட்டு. ஆனா கிருஷ்ணர் சொல்றார் நான் இந்த உலகத்தை படைக்கல அப்படின்னு சொல்றார். ஏன் சொல்றாரு அப்படின்னா உண்மையில கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைக்கல, நம்ம தான் இந்த உலகத்தை படைச்சோம். நம்ம காரணமா இருந்தோம், கிருஷ்ணர் காரியமா இருந்தார், அவ்வளவுதான். ஒரு கவர்மெண்ட் ஜெயில கட்டுது, ஜெயில ஏன் கட்டுது கவர்மெண்ட்டுக்கு ஆசையா அந்த ஜெயில கட்டணும் அப்படின்ட்டு கிடையாது. ஆனா கவர்மெண்ட் ஏன் ஜெயில கட்டுது அப்படின்னா கைதிகளால கட்டுது. ஸோ கைதிகள் தான் முதல் காரணம். கைதிகள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா என்ன பண்றது, அந்த கவர்மெண்ட் வந்து ஜெயில கட்டி வைக்குது. ஸோ இதுக்கு முதல் காரணம் யாரு, கைதிகள் தான்.
அதுக்குதான் என்ன பண்ணுது கவர்மெண்ட் ஜெயில் கட்டுது. அதே போல இந்த உலகம் படைக்கிறதுக்கு முதல் காரணம் யாரு? நம்ம தான். நம்மளுடைய பாப புண்ணியங்கள் என்ன பண்ணுது இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த உலகத்தை நான் படைக்கலப்பா, நீங்க தான் படைச்சிருக்கீங்க, உங்களாலதான் படைச்சேன். இந்த உலகத்தை எதுக்காக படைச்சேன்? நான் வந்து இந்த உலகத்தை ஏதாவது அனுபவிக்கணும்னு படைச்சேனா? கிடையாது. நீங்க இருந்து நீங்க உங்க கர்மத்தெல்லாம் அனுபவிச்சு கடைசியில மோட்சம் போறது இந்த உலகத்தை படைச்சேன். அதனால எனக்கு இந்த கர்மம் கிடையாது. நான் என்ன பண்றேன், இந்த உலகத்தை வெறும் என்னோட கடமையினால படைச்சிட்டு போயிட்டே இருக்கேன். இந்த உலகத்தால எனக்கு ஒரு பலனும் கிடையாது. இந்த உலகத்தை நான் வெறுக்கிறதும் கிடையாது. இந்த உலகத்தை நான் வந்து பாராட்டுறதும் கிடையாது. கடமையில படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இதுல எந்த விதமான பற்றும் கிடையாது, வெறுப்பும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்படி ஒருத்தர் விருப்பு வெறுப்பற்ற நிலை இருந்தார் அப்படின்னா அவர் இந்த உலகத்துடைய கர்மத்தினால பாதிக்கப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதே போல ஒரு பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த உலகத்துல வாழும் பொழுது, இந்த உடல்ல வாழும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த 9 விதமான பக்தி வழிமுறைகள், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9 விதமான வழிமுறைகள் ஈடுபடுறதுனால அவன் என்னவா இந்த உலகத்துல வாழலையா. எப்படி கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல இருந்தாலுமே கூட இந்த உலகத்துல சம்பந்தம் இல்லாம இருக்காரோ, அதே போல ஒரு பக்தனும் இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாலுமே கூட இந்த 9 விதமான பக்தி வழிமுறைகள் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் இந்த உலகத்துல வாழ்றவன் கிடையாது அப்படின்னு அவளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. சோ இப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணருடைய அவதாரம், அதாவது பலராமனுடைய அவதாரம் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லப்பட்டது. 7வது அவதாரமா என்ன பண்ற, 7வது கர்ப்பமா என்ன பண்றாரு, தேவகியினுடைய வயிற்றுக்கு வர்றார். அப்புறம் அங்க இருந்து என்ன பண்றாரு, தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப யோக மாயைன்னு சொல்லி சொல்றோம். கிருஷ்ணர் அந்த பலராமர் என்ன பண்றாங்க, யோக மாயை அப்படின்ற ஒரு மாயை தான் என்ன பண்றாரு கிருஷ்ணர் அனுப்பிச்சு வைக்க. கிருஷ்ணருக்கு 2 சக்தி இருக்கு, யோக மாயை இருக்கு, மகா மாயை இருக்கு. யோக மாயை அப்படின்னா ஆன்மீகமான மாயை, மகா மாயை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை. கிருஷ்ணருக்கு மாயை தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது அப்படின்னா ஆன்மீக உலகத்துல நான் தான் கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா கிருஷ்ணர் எந்த விதமான லீலையும் பண்ண முடியாது. அதே போல யசோதையோ இல்ல தேவிக்கையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய கோபர்களோ கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட பக்கத்திலே விளாட மாட்டாங்க. சோ அப்ப அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிற விஷயத்த மறைக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி தான் யோக மாயைன்னு சொல்லி சொல்றோம். அது கிருஷ்ணரே உண்டு பண்றாரு. அந்த சக்தியை உண்டுபடுத்தி தன் மேல ஆரோகணம் பண்ணிக்கிட்டு பக்தர்களுக்கு கொடுக்குறாரு. இந்த பக்தர் என்ன பண்றாங்க, அந்த ஒரு மாயினால் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையாகவோ தன்னுடைய அபிமான ஒரு பொருளாவே பாக்குறாங்களே தவிர கிருஷ்ணரை பகவானா பாக்குறது கிடையாது. இது யோக மாயை. இது ஆன்மீக உலகத்துல இருக்கும். மகா மாயை அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கும். நம்ம ஆத்மாலா இருக்கும் இல்லையா, நம்மளும் கிருஷ்ணரை மறந்து போயிருக்கோம். இது மகா மாயை. நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கும் அந்த யோக மாயைக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ கிருஷ்ணரை பண்ற அந்த யோக மாயை கூப்பிட்டு சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி நீ இப்போ கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை தூக்கிட்டு போய் ரோஹிணி வயிற்றுல வெயில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோக மாயை சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, யோக மாயை வந்து இந்த இடத்துல வராங்க, எங்க கம்சனுடைய இடத்துல பிறக்குறாங்க. பிறந்த பின்னாடி அந்த கம்சன் இந்த யோக மாயை தொடரான். சொல்லும் போது நினைட்டாங்க அவங்க திடீர்னு மகா மாயா மாறிட்டாங்க, காளியா மாறிட்டாங்க. அவங்கதான் நம்ம காளின்னு சொல்லி சொல்றோம். சோ பத்திரகாளி என்ன பண்றாங்க, மாறிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க கம்சனுக்கு. நீ வந்து அழியக்கூடிய காரியம் ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. கிருஷ்ணர் எப்பயோ பிறந்துட்டார், உன்னை அழிக்கிறதுக்கு எப்பயோ தயாரா இருக்கார், நீ ஜாக்கிரதையா இருந்துக்கும் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுது. சோ அதான் நம்மளுக்கு இந்த உலகம் பண்ணுது. இந்த உலகத்துல துர்கை என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க. ஜாக்கிரதையா இரு, மாயை ஜாக்கிரதையா நம்மள ஜாக்கிரதைப்படுத்திட்டே இருக்காங்க. நம்ம ஒழுங்கா இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த உலகத்துல சம்சாரத்துல மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஜாக்கிரதைப்படுத்துறாங்க. அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் எப்படி பிறக்கிறார், கிருஷ்ணருடைய சக்திகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிருஷ்ணரே சொல்லக்கூடிய ஸ்லோகம். 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம், அதாவது 10வது காண்டத்துல 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல சொல்றார், கர்ப்ப சங்கர்ஷனாத்தம் வை பிரபு சங்கர்ஷனம் புவி ராமேதி லோக ரமணாத் பலபத்ரம் பல உச்சாரே. இங்க கிருஷ்ணர் சொல்றார் அந்த பலராமர் எப்படி தோன்றுவார்னு சொல்லி சொல்றார். எப்படி இருக்குமா, உலகத்துக்கே கர்ப்ப ஆகர்ஷனாத், கர்ப்பத்திலிருந்து எடுக்கப்பட்டதுனால அவருக்கு பேரு சங்கர்ஷன அப்படின்னு பேர். ஆகர்ஷனம் அப்படின்னா இழுக்கிறது. ஒரு கர்ப்பத்துல ஒரு கர்ப்பத்துல இருந்து இழுத்து இன்னொரு கர்ப்பத்தில் வச்சதுனால அவருக்கு பேரு சங்கர்ஷன அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறதுனால அவருக்கு பேர் ராம அப்படின்னு பேர் வந்துச்சு. ரமயதி இது ராமக, எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கறதுனால அவருக்கு பேர் ராம. அதே போல பலவந்தக, ரொம்ப பலம்சாலியா இருப்பார், அதனால அவருக்கு பேர் பலராம அப்படின்ற பெயரோட அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். இந்த பலராமர் அங்க பிறந்துட்டார், நீ என்ன பண்ண, அந்த பலராமுடைய கர்ப்பத்தை கொண்டுட்டு போயிட்டு நீ போய் தேவகியினுடைய வயிற்றுல இருந்து எடுத்து ரோஹினுடைய வயிற்றுல வைன்னு சொல்லி சொல்றார். கர்ப்பே பிரணீத்தே தேவக்கியா ரோஹிண்யாம் யோக நித்ரையா அஹோ விஸ்மரித்தோ கர்ப்போ இதி பௌர விசக்ஷுகு. இது நம்மளுக்கு வந்து ஹரிவம்சம் அப்படின்ற ஒரு கிரந்தத்துல எடுத்து கொடுக்குறாங்க. ஹரிவம்சம் அப்படிங்கிறது மகாபாரதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். அதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ரோஹிணி அங்க இருக்காங்க இல்லையா வசுதேவனுடைய வீட்டுல,
அந்த ரோஹிணி எப்படி இருக்காங்கன்னா அவங்களும் 7 மாசம் கர்ப்பத்தோட இருக்காங்க. ரோஹிணி 7 மாசம் கர்ப்பத்தோட இருக்காங்க. என்ன பண்றாங்க, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்களா அந்த ரோஹிணி. தூங்கிட்டு இருக்கும்போது அந்த 7வது மாசம் கர்ப்பத்துல அப்ப அவங்க கனவுல அவங்க கர்ப்பம் கலைஞ்ச மாதிரி ஒரு கனவு காண்றாங்களாம். யார்? ரோஹிணி கனவு காண்றாங்க. என்ன இது கனவு நம்மளுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்தா அந்த கர்ப்பம் கலைஞ்சு போயிடுச்சு. ரோஹிணியோட கர்ப்பம் கலைஞ்சு போயிடுச்சு. கலைஞ்சு போனத உடனே அவங்க ரொம்ப துக்கப்படுறாங்க. என்ன நம்ம கர்ப்பம் கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப துக்கப்படுறாங்க. துக்கப்பட்ட முன்னாடி யோகமாயை வந்து சொல்றாங்க, அம்மா பயப்படாதீங்க, இந்த கர்ப்பம் கலைஞ்சது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான். ஏன்னா இப்ப உங்களுடைய வயிற்றுல பலராமர் பிறக்க போறார், சங்கர்ஷனர் பிறக்க போறார், அதனால உங்க கர்ப்பம் கலைஞ்சிருக்கு அப்படிங்கறத அங்க வந்து சொல்லிட்டு போறாங்களாம். சோ இந்த மாதிரி அங்க அங்க வந்து என்ன பண்றாங்க, யோகமாயை வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவனுக்கு தோஷம் வந்துடும். ரோஹிணிக்கு எப்படி அந்த குழந்தை பிறந்துச்சு, ஏன்னா ரோஹிணி திடீர்னு வந்து எப்படி கர்ப்பம் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ அந்த சந்தேகத்தை வந்து இங்க நம்மளுக்கு நிவர்த்தனை பண்றாங்க. ஹரிவம்சம் அப்படின்ற இடத்துல நிவர்த்தனை பண்றாங்க. எப்படி வந்து அங்க ரோஹிணி வந்து குழந்தை ஈன்றெடுக்கிறாங்க அப்படின்னு, ஏன்னா வசுதேவர் எல்லாம் எப்படி ஈன்றெடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பலராமரை பத்தி இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவருடைய பேர் வைக்கும் பொழுது கர்க முனிவர் சொல்றார் இந்த பலராமருடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்காச்சர் என்ன சொல்ற அப்படின்னா, அகம் ஹி ரோஹிணியோ புத்திரோ ரமயாம் சுகிருதோ குணைஹி ஆக்கயஷந்த ரமா இதி பலாதிக்யாத் பலம் விதுகு யதுனாம் அப்ருதக் பவாத் சங்கர்ஷனம் உஷ்யதே அபி. என்னன்னா இங்க கருத்து என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது வசுதேவன் அப்புறம் நந்த மகாராஜா இவங்க 2 பேருக்கும் ஒரே தாத்தா தான். இவங்க 2 பேருக்கு ஒரே தாத்தா. யாருக்கு? வசுதேவருக்கும் நந்த மகாராஜுக்கு ஒரே தாத்தா. அந்த தாத்தா என்ன பண்றாரு, அவங்க தாத்தா பேர் நமக்கு தெரியல. அவர் என்ன பண்றாரு, அவங்க தாத்தா 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு பொண்ணு வந்து க்ஷத்திரிய பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து வைஷ்ய பொண்ணு. சோ க்ஷத்திரிய பொண்ணை கல்யாணம் பண்ணும் போது வசுதேவன் பிறக்கிறார், அவர் க்ஷத்திரியா வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பொண்ணு வைஷ்ய பொண்ணை கல்யாணம் பண்ணும் போது அவர் வந்து நந்த மகாராஜா இருக்கார், அவர் வந்து வைஷ்யராவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்க 2 பேரும் வந்து ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க தான், ஆனா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த சங்கர்ஷனர் அப்படின்ற இந்த ஒரு பலராமரால் என்ன பண்ணிருக்காங்களா, மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா. சங்கர்ஷனர்ன்றதால என்ன பண்றாங்க, இங்க தேவகியினுடைய வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை கொண்டு வந்து ரோஹிணி வயிற்றுல வந்து வச்சு இங்க வந்து ரோஹிணி மூலியமா அந்த குழந்தை பிறக்க வச்சு என்ன பண்றாங்க, இந்த 2 குடும்பமும் வந்து ஒரு வகையில சேர்ந்துருச்சு. சோ 2 குடும்பத்தை சேர்த்ததுனால அவருக்கு பேர் சங்கர்ஷனர் அப்படின்ற பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி பலராமருடைய பிறப்புனுடைய ரகசியத்தை வந்து நம்மளுக்கு பல்வேறு விதமான சாஸ்திரங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பலராமருடைய லீலைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவத்துல குறைஞ்சது ஒரு 9 அத்தியாயங்களுக்கு மேல நம்மளுக்கு பலராமருடைய லீலைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பலராமர் என்னெல்லாம் லீலைகள் பண்ணாரு பிருந்தாவனத்துல அப்படின்ற விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு லீலை என்ன அப்படின்னா அகாசுர வதம். கிருஷ்ணர் வந்து அகாசுரனை வந்து கொல்ல போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு வந்து கிருஷ்ணருக்கு தெரியும் இன்னைக்கு எந்திரிச்சோடனே நான் போய் அகாசுரனை கொல்லணும் அப்படின்ற அந்த விஷயம் தெரியும். ஸோ அகாசுரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாம்பு. அது போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அன்னைக்கு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, யசோதா கூப்பிடுறாங்க, டே கிருஷ்ணா இன்னைக்கு வந்து தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கணும், வாடா நீ இன்னைக்கு மாடு மேய்க்க போகாத, பலராமர் போட்டுனான்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்ல இல்லம்மா நான் போய் தான் தீருவேன், இன்னைக்கு நீங்க பலராமர் வேணா நீ குளிக்க வை, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா கேட்க மாட்டான்டா அவன், நீயாவது இல்லடா பலராமன் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் இருக்க வச்சிடறாங்க. கிருஷ்ணர் மட்டும் போறார். எங்க போறார், அந்த அகாசுரனை கொல்றதுக்காக போறார். ஏன் கிருஷ்ணர் விட்டுட்டு போறாரு அப்படின்னா, ஏன்னா அகாசுரன் ஒரு பாம்பு, ஸோ பலராமர் என்ன நாகசேஷம். ஸோ 2 பேருக்கும் ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கலாம் இல்லையா. என்னடா சும்மா கிருஷ்ணன் எந்த பார்த்தாலும் ஒரு பாம்பை போய் கொல்லிட்டு இருக்க, பாம்பை போய் ஏன்டா கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிவு வரலாமா. அதனால என்ன பண்ணார், பலராமரை வீட்டிலேயே வச்சுட்டு இவர் மட்டும் தனியா போறார். அதுக்கப்புறம் அந்த அகாசுர வதம் முடிஞ்ச பின்னாடி பிரம்ம விமோகன லீலை நடந்திருக்கும். அந்த பிரம்ம விமோகன லீலையில பலராமருக்கு தன்னுடைய சக்திகளை காட்டுறதுக்காக அந்த பலராமரை வச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. ஸோ இது ஒரு லீலை நடந்துட்டு இருக்கும். இந்த ஒரு லீலையில அங்க பலராமருடைய முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு தெரியப்படும். அதே போல காளிய நர்த்தனம், காளியனை போய் அடக்கும் போது என்ன பண்ணுவார், பலராமரை விட்டுட்டு தான் போவார். பலராமர் கூப்பிட்டு போனா மறுபடியும் இதை சொல்லுவார், என்ன அடக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் காளியன் கிட்ட அகப்பட்டுட்டேன் அப்படின்னா இங்க பிரஜவாசிகள் எல்லாம் துடிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அதனால பலராமரை இங்க விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பலராமரை விட்டுட்டு போறாரா, அங்க போய் தன்னுடைய லீலைகள் நடத்துறாரு. இது வந்து ஒரு இடத்துல பலராமருடைய லீலைகள் நம்மளுக்கு அங்க தெரிய வருது. இன்னொரு இடம் எங்க அப்படின்னா, கேசி அப்படின்ற ஒரு அசுரனை கொல்ல போவார். அந்த கேசி அப்படின்ற அசுரன் வந்து நாவல் பழம் விளாம்பழத்தினுடைய ஒரு காட்டுல வந்து தலைவனா இருப்பான். அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல அவனை கொல்றதுக்காக போற இடத்துல அங்க நல்ல வர்ணனைகள் இருக்கும். என்ன வர்ணனைகள் இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து புகழ்ந்து பேசுவார். யார, பலராமரை புகழ்ந்து பேசுவார். கிருஷ்ணரும் பலராமர் எல்லா பசங்களோட மாடு மேய்க்க போயிட்டு இருக்காங்க.
போயிட்டு இருக்கும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிருந்தாவனத்தினுடைய காடுகள்ல இருக்கக்கூடிய வர்ணனைகளை கிருஷ்ணர் சொல்லிட்டே போறார். அண்ணா பலராமரை பார்த்து சொல்றார் கிருஷ்ணன், அண்ணா இந்த காட்டுல இருக்க மரங்கள்லாம் பாத்தீங்களா, மேல எங்கேயோ பழம் இருக்கும். ஆனா அந்த பழம் என்ன பண்ணுமா, தானாகவே கீழே கீழே தொங்கி வந்து கால்ல படுற மாதிரி அந்த பழத்தினுடைய கிளை வந்து கீழே தொங்கி நிற்குமா. அப்ப கிருஷ்ணர் சொல்லுவார், அம்மா அண்ணா பாருங்க, அந்த பழம்லாம் இந்த மரம் என்ன பண்ணுது, உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக மேல இருந்து கீழே இறங்கி வந்து நின்று இருக்குன்னா, அந்த பழத்தை நீங்க பாருங்க, அந்த மரத்துக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுங்க. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தேனீக்கள், வண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வண்டுகள்லாம் உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வண்டுகள்லாம் உண்மையில ரிஷிகள். சோ ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஹிமாலய மலையில போய் தியானம் பண்ணி இனிமே என்னடா பிரயோஜனம், பகவானே இங்க இருக்கும்போது நான் போய் ஹிமாலய மலையில இருந்து என்ன பிரயோஜனம். சோ அதனால என்ன பண்றாங்க, உன்னை சுத்தி சுத்தி வராங்க. அவங்க தன்னுடைய இடத்தெல்லாம் விட்டுட்டு, ஹிமாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய புனித ஸ்தலத்தெல்லாம் விட்டு என்ன பண்றாங்க, உன்னை சுத்தி சுத்தி வராங்க. ஏன்னா உன்னை விட ஒரு புனிதமான இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய மயில்லாம் பாருங்க, மயில் எப்படி நடனம் ஆடுது, உங்களை பார்த்தோன்னே மயில நடனம் ஆட ஆரம்பிக்குது. இந்த மயில்லாம் என்ன நினைக்குது அப்படின்னா, கோபியர்கள் மாதிரி நினைக்குதான். கிருஷ்ணர் முன்னாடி நடனம் ஆடி தங்களுடைய அழகை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் இங்களுடைய குயில்கள்லாம் பாட ஆரம்பிக்குது. என்ன பாடுது, உங்களுடைய புகழை பாட ஆரம்பிக்குது. சோ இப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணர், அங்க வந்து இந்த முழு உலகமும் வந்து இன்னைக்கு தூய்மை அடைஞ்சிருச்சு. காரணம் எடுத்து உங்களுடைய திருப்பாதம் இந்த இடத்துல பட்டிருக்கு. அதனால உங்க திருப்பாதம் பட்டதுனால இந்த உலகமே தூய்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அங்க புகழ்ந்து பேசுவார், பலராமரை புகழ்ந்து பேசுவார். அதே போல அங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு விசேஷம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து என்னைக்குமே கிருஷ்ணர் பக்கத்துல வந்து லக்ஷ்மி வர முடியாது. ஏன்னா லக்ஷ்மியினுடைய மனசு வேறமா இருக்கும், செயல்பாடுகள் வேறமா இருக்கும், கிருஷ்ணோட செயல்பாடுகள் வேறமா இருக்கும். ஆனா லக்ஷ்மி வந்து ஆசைப்பட்டாங்களாம், நான் கிருஷ்ணோட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம், நிறைய தவம் பண்ணாங்களாம். லக்ஷ்மி நீ எல்லாம் என்கிட்ட இருக்க முடியாது, நீங்க கோபியர்கள் மட்டும் தான் இருக்க முடியும், நீ என்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணு, ஒரு சின்ன ஒரு கோடா மாதிரி என்னோட இதயத்துல இருந்தா போதும் சொல்லி சொல்றாரு. அப்படி ஒரு சின்ன கோடா மட்டும் இதயத்தில் இருப்பாங்க லக்ஷ்மி. சோ அப்படி அங்க அந்த விருந்தாவன் லீலையில கிருஷ்ணர் பலராமர் 2 பேரும் பல்வேறு விதமான லீலைகளை செஞ்சுட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. பாகவதம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு லீலைகள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு இவரை பத்தி, பலராமரை பத்தி. சரி, பலராமருடைய லீலைகளை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய லீலைகள் இருக்கு. பலராமர் வந்து எப்படி வந்து பிரலம்பாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை கொன்ன அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரலம்பாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான். அவன் என்ன பண்றான், சின்ன பையனா மாடு மேய்க்கிற பையனா அவனு வந்து என்ன பண்ணிட்டான், உள்ள சேர்ந்துட்டான். உள்ள சேர்ந்துட்டு என்ன பண்றான், 2 பேருக்கு போட்டி. கிருஷ்ணர் ஒரு பேட்ச், பலராமர் ஒரு பேட்ச். 2 பேரும் இழுக்கணும், ஒரு கைத்தை பிடிச்சி இழுக்கணும். யார் இழுக்கிறாங்களோ தோத்தவங்க ஜெயிச்சவங்களை தூக்கிட்டு போகணும். என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் எல்லாம் ஒரு பேட்சில் இருக்காங்க, பலராமர்லாம் ஒரு பேட்சில் இருக்காங்க. என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணோட பேட்ச் தோத்து போயிடுச்சு. அந்த கிருஷ்ணோடைய பேட்ச்ல தான் என்ன பண்றான், இந்த பிரலம்பாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்கான். இப்ப இந்த அசுரனை வந்து பலராமரை வச்சு தூக்கிட்டு போகணும். என்ன நினைக்கிறான், அந்த அசுரன் வந்து பலராமரை தூக்கிட்டு இவனை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ரொம்ப வேகமா ஓடுறானா. பலராமர் பாக்குறாரு, டே எங்கடா தூக்கிட்டு போற, இடம் நின்றுடுச்சுடா, நின்று போலாண்டா, இடம் திரும்பி போலாண்டான்னு சொல்லி சொல்றான். இவன் வேகமா ஓடுறான். ஓட அவனுடைய அசுர சுரூபம் வந்து வெளில வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நிமிஷம் என்ன ஆயிடுச்சு, அங்க பலராமருக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சான். என்ன நடக்குதுன்னு சொல்லி கவலை வந்துருச்சான். ஏன் கவலை வந்துச்சு, பலராமருக்கு ஏன் கவலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஏன்னா அவர் சின்ன குழந்தையா இருக்காரு. ஸோ நாடகத்துல எப்படி நடிக்கணுமோ அப்படியே நடிக்கணும் இல்லையா. நாடகத்திலையும் நான் வந்து நாடகம் நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு படிச்சேன்னா நல்லா இருக்காது. நாடகத்துல அந்த ஒரு கேரக்டராக ஊன்றி போயிடணும். அதனால என்ன பண்றாரு, அந்த நாடகத்துக்கு அந்த மாதிரி பயப்படுறாரு பலராமர். ஐயோ என்ன ஆச்சோ தெரியல பயப்படுறாரு. 2வது அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்படி உனக்கு கொல்றது, இந்த அசுரன் நான் எப்படி கொல்றது, ஒரு நிமிஷத்துல கொன்னுடுவேன். ஆனா இந்த அசுரன் இப்ப எப்படி ஆயிட்டான், கிருஷ்ணருடைய கட்சியா போயிட்டான். கிருஷ்ணருடைய கட்சியில சேர்ந்து கொஞ்ச நேரம் அவனுக்கு என்ன பண்ற, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணியிருக்கான். சோ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணதுனால அவனை எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. 3வது அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டான் இவன், அப்ப கிருஷ்ணரை வந்து வேற யாராவது வந்து அடிக்க வந்துட்டாங்கன்னா கிருஷ்ணர் எப்படி சமாளிப்பார், கிருஷ்ணருக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டாரு. பயந்து என்ன பண்ணாரு, ஓங்கி ஒரு குத்துற அவன் தலையில குத்துறாரு. மண்டை உடஞ்சி அவன் அங்கேயே உயிரை விட்டு கீழே விழுந்துட்டான். அப்புறம் அவன் திரும்பி வந்துட்டார். பசங்களா ஹே ஜெய்ஹோ 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 பல்தேவ் ஜெய்ஹோ பல்தேவ் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரலம்பாசுரன் லீலை. அதுக்கப்புறம் கேஷி அப்படின்ற அசுரனை கொன்னது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு விருந்தாவனத்துக்கு அங்க மதுராவுக்கு போனபடி மதுரால 2 பேரும் சேர்ந்து செஞ்ச லீலைகள். அதுக்கப்புறம் மதுரா துவாரகைக்கு போறாங்க. துவாரகையில் நிறைய லீலைகள் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து ஷமந்தக மணி அப்படின்ற ஒரு மணியை சத்ராஜித் அப்படின்ற கொண்டு வருவான், சத்யபாமா அவங்க அப்பா. ஸோ அந்த ஒரு லீலையில வந்து 2 பேரும் நிறைய லீலைகள் சொல்லியிருப்பாங்க. அதே போல விவிதா அப்படின்ற ஒரு ஒரு அரக்கன், ஒரு குரங்கு, அந்த குரங்கு செஞ்ச லீலைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த குரங்கை வந்து கொல்றது வந்து பலராமர் தான் கொள்வார். திவிதா அப்படின்ற அந்த குரங்கை கொள்வார். அந்த லீலைகள் வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கும். ஸோ இப்படி நிறைய லீலைகள் இருக்கு, லீலைகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பலராமருடைய அவதாரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பலராமர் யாரு அப்படின்னா, ஒண்ணு
கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய மிக உயர்ந்த பகவான் அவர் தான், பலராமர் தான். சோ யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அவன் கண்டிப்பா பலராமருடைய அனுமதி இல்லாம கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, பலராமர் என்ன பண்றாரு, முதல்ல இதயத்துல வந்து தூய்மைப்படுத்துறது தான் உள்ள கிருஷ்ணரே வரார். அதே போல பலராமர் முதல்ல நம்ம இதயத்துல வந்து நம்ம இதை தூய்மைப்படுத்துற தான் கிருஷ்ணர் உள்ள வந்து நுழையிறார் நம்ம இதயத்துல. சோ அப்படின்னா யாரு அப்படின்னா குரு தத்துவம். பலராமர் யார் அப்படின்னா சாக்ஷாத் குரு தத்துவம் தான். கிருஷ்ணரை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா குருனுடைய பாதுகாப்புல, குருனுடைய வழிகாட்டுதலுக்கு தான் கிருஷ்ணன் அடைய முடியுமே தவிர நம்ம சொந்த முயற்சியால அடைய முடியாது. அந்த குரு யார் அப்படின்னா பலராமர் தான். எந்த ஒரு ஆத்மா கிருஷ்ணர் அடையணும் அப்படின்ற ஆசைப்படுதோ அந்த ஆத்மாவுக்கு முதல்ல என்ன பண்றாரு, பலராமர் தன்னுடைய கருணையை கொடுக்கிறார். பலராமர் எப்படி கருணையை கொடுக்கிறார், குரு ரூபத்துல வரார். ஸோ குரு ரூபத்துல வந்து நமக்கு நம்மளுடைய சாதனையில நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி என்ன பண்றாரு, நம்மளுடைய புத்தி அதிகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துறார். ஸோ புத்தி அதிகம் இல்லாம, நம்மளுடைய புத்தி இல்லாம, நம்மளுக்கு வந்து ஆன்மீக சக்தி இல்லாம இதயத்தை தூய்மைப்படுத்த முடியாது. ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து உத்தவகீதையில சொல்றார், ஞான ஆசினா உபாசனே சீத்தேன சித்வா அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு, இந்த உலகத்துல நம்மளுடைய எல்லா விதமான அழுக்குகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான அழுக்கு என்ன அப்படின்னா பொய் அகங்காரம். பொய் அகங்காரம்னா என்னது, நான் தான் இந்த உடல் அப்படின்ற எண்ணம், நான் ஆத்மா, இந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்து வேறுபட்டது அப்படின்ற அந்த ஞானம் இல்லாத ஒரே ஒரு காரணம் தான் இந்த எல்லா விதமான அழுக்குகள் காரணம். சோ என்ன பண்றாரு, ஞானம் அப்படின்ற ஒரு வாளை வச்சு என்ன பண்ணும், நான் ஆத்மா அப்படிங்கிற இந்த விஷயத்த ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். அறியாமை அப்படின்ற அந்த அந்த ஒரு பெரிய எதிரி என்ன பண்ணுவான், வெட்டி எடுக்கணும். அந்த அறியாமைன்ற எதிரியை வெட்டுறதுக்கு என்ன கருவி உபயோகப்படுத்தணும், ஞானம் அப்படின்ற வாளை உபயோகப்படுத்தணும். அந்த ஞானம் அப்படின்ற வாள் கூறு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வெட்டினாலும் வெட்டாது. என்கிட்ட கத்தி இருக்கு, ஆனா அந்த கத்தி எப்படி இருக்கு, கூறு தன்மை இல்லாம இருக்கு, மொன்னையா இருக்கு. சோ மொன்னையா இருந்தா என்ன ஆகும், எவ்வளவு வெட்டினாலும் வெட்டாது. சோ ஞானமே இருந்தாலுமே கூட அந்த ஞானத்தை வந்து யாரு ஷார்பன் பண்றாங்களோ, யார் வந்து கூர்மைப்படுத்துறாங்க அப்படின்னா குரு தான் பண்றாரு. சோ ஒவ்வொருத்தனுக்கும் நிறைய ஞானம் இருக்கலாம், நம்ம சாஸ்திரம் படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த சாஸ்திரத்திற்கு கூடிய விஷயத்தை நம்ம வந்து அப்ளை பண்ணும், நம்ம வாழ்க்கையில அப்ளை செஞ்சு இந்த அறியாமை வெட்டி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு குருனுடைய கருணை இல்லாம இந்த ஞானவாள் அப்படிங்கிறது கூர்மை அடையாது. சோ அந்த ஞான வாளை கூர்மைப்படுத்துறது யார் அப்படின்னா பலராமர் தான், இல்ல குரு தத்துவம் தான். சோ அதனால கிருஷ்ணரை அடையறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது பலராமர். நான் சொல்லிட்டேன் இல்லையா, கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கே அவர் இருக்கார், யாரையும் விட மாட்டார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளவு ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது இல்லையா. நம்ம எல்லாம் போய் கிருஷ்ணருக்கு வந்து கண்ணாவினான்னு சேவை பண்ணிட்டோம்னா அப்புறம் அவருக்கு பிடிக்காது. என்ன பண்றாரு, முதல்ல நம்மளுடைய தகுதியை பார்த்து நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நம்மள கிருஷ்ணருடைய சேவையில கொண்டு போய் வைக்கிறார். ஏன்னா ஒரு ராஜா முன்னாடி ஆடணும் அப்படின்னா ஏனோ தானோ ஆடப்படக்கூடாது இல்லையா. ராஜா முன்னாடி போய் ஆட போறோம், அரங்கேற்றம் பண்ண போறோம். சோ ராஜா முன்னாடி போயிட்டு நான் போய் தயத்தக்கன்னு குதிச்சிட்டு இருந்தா ராஜா என்ன பண்ணிடுவாரு, அவருக்கு பிடிக்காது, முகம் சொல்லிச்சிடுவார். அந்த மாதிரி நம்ம போய் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா அவர் ராஜா மாதிரி, அவருக்கு சேவை பண்ணும் அப்படின்னா உடனே போய் நம்மளால சேவை பண்ண முடியாது. அங்க ராஜா அவருடைய ஆடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படியே ரிஹர்சல் பண்ணும், நிறைய ரிஹர்சல் நடக்கும். ஸோ ரிஹர்சல் அப்படிங்கிறது தனியா நடந்துட்டு இருக்கும், அதுவும் ஆடுறது தான். ரிஹர்சல் என்னதான் ஆடுறது தான், ஆனா அது ராஜா முன்னாடி கிடையாது, தனியா ஆடிட்டு இருக்கும், ஒரு டீச்சர் முன்னாடி ஆடிட்டு இருக்கும். அந்த டீச்சர் என்ன பண்றாரு, நம்மளுடைய தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம பர்ஃபெக்டா ஆடுறமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கொண்டு போய் ராஜா முன்னாடி வைக்கிறார். அதே போல குரு என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, பக்தி யோகத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ நம்ம உடனே நம்ம நேரடியாக கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். நம்ம என்ன பண்றோம், குரு மூலியமா குரு கிட்ட ட்ரைனிங் எடுத்து என்ன பண்றோம், சேவை பண்றதுக்கு கத்துக்கிறோம். இப்ப நம்ம செய்யக்கூடியது எல்லாமே இப்ப என்னது, வெறும் கத்துக்கக்கூடிய நிலை தான். இப்ப நம்ம யார் உண்மையில கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம், என்ன பண்றோம், சேவை பண்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரைனிங் கொடுக்கறது யாரு, குரு, குருவுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய பலராமர். ஸோ நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார், நம்மளுடைய பர்ஃபெக்ஷனை பார்க்கிறார், நம்மளுடைய தப்புகள்லாம் திருத்துறார். அதே போல நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கான சக்தியை கொடுக்கிறார். நம்ம எப்ப இதுல முழுமை அடைஞ்சிட்டோமோ அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் கிருஷ்ணர் போய் நிறுத்தின நம்ம என்ன பண்ண முடியும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியும். சோ இதுதான் பலராமருடைய ஒரு சின்ன விஷயம், தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. இது நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணரே சொல்றார், ஏவம் குரு உபாசனா கேக்குதா, ஓகே. ஏவம் குரு உபாசனாய ஏக பக்தியா வித்யா குதரேன சிதேன தீரஹ விஸ்ராய ஜீவ ஆசனம் பிரமத்தஹ சம்பத்ய ச ஆத்மானம் அதத்யஜ அஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன,
ஒருத்தர் வந்து ஏக பக்தியா அப்படின்னா பகவான் மேல மட்டுமே பக்தி கொண்டு, அந்த பக்தி எப்படி வரும் அப்படின்னா நிலையான புத்தி இருக்கும் போதுதான் ஒரே விதமான பக்தி வரும். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, விவசாத்மிகார் புத்திர் ஏகேக குருநந்தன பகுஷாக்காகி அனந்தஸ்ச புத்தைய அவ்யவசாயனாம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப ஒருத்தனுக்கு ஒரு கோல் இருக்கோ அப்ப என்ன ஆகும், அவனுடைய புத்தி அது மேல மட்டும் யோசிக்கும். எப்ப ஒருத்தனுக்கு நிறைய இலக்குகள் இருக்கோ அப்ப புத்தி என்ன போயிடும், நிறைய இடத்துல பிரிஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ண, ஒரு பக்தனுக்கு ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கணும் வாழ்க்கையில். என்ன இலக்கு? கிருஷ்ணருடைய சேவை. அந்த ஒரு இலக்கை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்றான், பக்தி செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி பக்தி செய்யும்போது என்ன பண்ண முடியாது, ஏக பக்தியா இருக்கும், ஒரே பாயிண்ட் ஆஃப் அட்டென்ஷனான பக்தியா இருக்கும். ஏக பக்தியா வித்யா, ஏக பக்தி இருக்கு பிளஸ் வித்யா இருக்கு. வித்யான்னு என்னது, ஞானம். ஞானம் யாரை பற்றிய ஞானம், இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம், பகவானை பற்றிய ஞானம், ரெண்டு பேரை பற்றி ஞானம் இருக்கும். குத்தரேன அப்படின்னா கோடாலி. அந்த ஞானம் அப்படின்ற கோடாலினால் என்ன பண்றான், ஷிதேன அப்படின்னா வெட்டி எடுக்கிறான். தீரஹா, தீரனா என்ன பண்றான், வெட்டி எடுக்கிறான். என்ன எடுக்கிறான், விவருஷேய ஜீவான் அசாயம் பிரமத்தக அப்பிரமத்தக, அவனுடைய பைத்தியக்காரத்தனத்தை வெட்டி எடுக்கிறான். என்ன பைத்தியக்காரத்தனத்தை வெட்டி எடுக்கிறான், நான் இந்த உடல் அப்படின்ற பைத்தியக்காரத்தனத்தை வெட்டி எடுத்துட்டு தான் ஆத்மா அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்து சேரானா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குருவனுடைய கருணை தான். குருவனுடைய கருணையினால, குருவனுடைய கருணைனா என்ன அர்த்தம், அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் கருணைன்னு சொல்லி சொல்றோம். குருவனுடைய கருணைனா தலையில கை வச்சா கருணை வந்து அப்படின்லாம் கிடையாது. குரு என்ன பண்றாரு, நம்மளுக்கு விஷயங்களை சொல்லி கொடுக்குறார், அறிவுரை கொடுக்குறார். அந்த அறிவுரைகளை யார் ஒருத்தன் பின்பற்ற ஆரம்பிக்கிறானோ அவனுடைய ஞானமானது, ஞானவாளானது ரொம்ப கூர்மை அடைஞ்சு, அந்த கூர்மையான ஞானவாள்னால ஒருத்தன் அறியாமை அப்படிங்கிற இந்த ஒரு பொய் அகங்காரத்தை வெட்டிட்டு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்துக்கு வந்து தான் யார், கிருஷ்ணர் யார், தான் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்து என்ன பண்றான், கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு பலம் வேணும். முதல்ல அந்த ஆயுதத்தை தூக்கிறதுக்கு பலம் வேணும். அந்த ஆயுதம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். இது எல்லாத்தையும் செய்யறது யாரு, பலராமர் தான். அதனால என்ன பண்றாரு, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரத்துக்கு முன்னாடி பலராமருடைய பூர்ணிமா வருது. பலராமருடைய கொண்டாடிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம கிருஷ்ணரை கொண்டாட பண்றோம். அதே மாதிரிதான் குருவை அணுகிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கிருஷ்ணர்கிட்ட போறோம். இதுல இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா, தேவகியனுடைய வயிற்றுல பிறந்திருக்கலாம்ல பலராமர், ஏன் அங்க இருந்து அங்க போகணும்? தேவகியனுடைய வயிற்றுல இருந்து பிறந்திருக்கலாம், 7வது கர்ப்பத்துல தேவகியனுடைய வயிற்றுல இருந்து பிறந்திருக்கலாம்ல, ஏன் இங்க இருந்து ரோஹிணியோட வயிற்றுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்திட்டு கிருஷ்ணருக்கான இடத்தை கொடுத்துட்டு போயிடுவார். தான் அங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டார். இதுதான் குருவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குணம். குரு என்னைக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு பக்தனை ட்ரெயின் பண்றாரு, பயிற்சி கொடுக்குறாரு. எது வரைக்கும் பயிற்சி கொடுக்குறாரு அப்படின்னா, அவன் கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகிறதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு, கிருஷ்ணர்கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. தான் போய் அங்க உட்கார்ந்து இருக்க மாட்டார். தேவகியோட வயிற்றை சுத்தப்படுத்துறாரு. சுத்தப்படுத்தி என்ன பண்ணிட்டாரு, இது கிளம்பி போயிட்டார், அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டார். ஏன்னா அடுத்த இடத்துக்கு கிருஷ்ணர் வருவார் இல்லையா, அந்த இடத்த சுத்தப்படுத்த போயிட்டார். சோ குருவனுடைய வேலை எவ்வளவுதான். குருவனுடைய வேலை என்னது, கிருஷ்ணர் வர வரைக்கும் அங்க இருப்பார். கிருஷ்ணர் அங்க வந்துட்டாரு, அடுத்த இடத்துக்கு சுத்தப்படுத்த போயிட்டார். ஏன்னா கிருஷ்ணர் இங்க வந்து கர்ப்பத்துல இருந்து அங்கதான் வரப்போறாரு, விருந்தாவனத்தை வர போறாரு இல்லையா. சோ இந்த விருந்தாவனத்தை போய் என்ன பண்றாரு, முதல்லயே போய் விருந்தாவனத்தை போய் ரெடி பண்ணி வைக்கிறாரு. சோ அப்படி என்ன பண்றாரு, குரு என்ன பண்றாரு, ஒரு பக்தனை ட்ரெயின் பண்றார். தான் போய் முன்னாடி நிக்கிறது கிடையாது, என்ன வழிபாடு பண்ணான்னு சொல்லி சொல்றது கிடையாது. என்ன பண்றாரு, கிருஷ்ணரை வெளியே கொண்டு வர்றார். தேவகியோட வயிற்றுல இருந்து தான் வெளியில வரல, குருவா தான் வெளியில வரல, கிருஷ்ணரை வெளில கொண்டு வந்தார். அதே போல குரு என்ன பண்றாரு, ஒரு பக்தனோட இதயத்துல தூய்மைப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்திக்கல, கிருஷ்ணரை முன்னிலைப்படுத்தி கிருஷ்ண பக்தியை வெளில கொண்டு வர்றார். சோ இதுதான் ஸ்ரீல பிரபுபாதம் சொல்லுவார். ஒரு குருனுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை சொல்லி கொடுக்கறதா மிக முக்கியமான குணம் சொல்லி சொல்லுவார். சோ அந்த குணத்தை என்ன பண்றாரு, அவளுக்கு பலராமன் காட்டியிருக்காரு. இப்படி நம்ம பலராமனுடைய அவதாரத்துல நிறைய விஷயங்களை, நிறைய தத்துவ விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்கப்பட நேரம் 12:30 தான் முடிஞ்சிருச்சு. சோ இப்ப அடுத்த ப்ரோக்ராம் என்ன இருக்கு, ஆரத்தி இருக்கா, ஆரம்பிச்சிட்டாங்களா? சோ யாருக்காவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா இப்ப இந்த விஷயத்துல கேட்கலாம். நம்ம பேசின விஷயத்துல யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கொஸ்டின்ஸோ பேசின விஷயத்துல யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். பேசின விஷயம் புரியுது எல்லாருக்கும் உங்களுக்கு? முதல்ல என்ன, இன்னைக்கு நான் பேசின விஷயம் வந்து வெறும் கதை பேசல, பலராமருடைய தத்துவத்தை பத்தி பேசணும். கதை நிறைய பேர் கேட்டிருக்கோம், ஆனா பலராமருடைய தத்துவம் என்ன, ஏன் வந்து இந்த கர்ப்பத்துல இருந்து போனார், 7வது கர்ப்பத்துல ஏன் வந்தார், 6 கர்ப்பம் ஏன் இறந்துச்சு, ஏன் வந்து தேவகியோட வயிற்றுல இருந்தே பிறக்கல, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம சாஸ்திரத்தை இப்படி படிக்க ஆரம்பிச்சோன்னா இதுதான் பக்தின்னு சொல்லி சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணரை பத்தி இப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். கிருஷ்ணர் இன்னும் எப்படி இருக்கார், இன்னும் எப்படி இருக்கார், இன்னும் எப்படி இருக்கார், அவர் லீலைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதா உண்மையான பக்தி. அதான் கிருஷ்ணர் சொல்றார், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா அப்படின்னு சொல்லி சொல்றார். உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் எங்க இருக்கு, பாகவத்துல தான் இருக்கு. நான் புதுசா எங்கேயும் போய் தொலைவல, பாகவத்துல தான் எடுத்து படிச்சிருக்கேன். ஆனா என்ன பண்றது கிடையாது, நம்ம பாகவத்தை பாக்குறது கிடையாது, வெறும் அப்படியே கதையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்.
உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஓகே, வித்யா பாஸ்கர் முடிஞ்சா 2 நிமிஷம். ஹரே கிருஷ்ணா பிரபு. 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஃபாஸ்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க லாஸ்ட்ல சொன்னது வச்சு பார்த்தா அப்படின்னா நம்ம குருவா வந்து பலராமரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா, பிஃபோர் ரீச்சிங் கிருஷ்ணா? குருவை நம்ம பலராமரை எடுத்துக்கணும். ஆனா பலராமர் தான் என்ன பண்றாரு, குரு ரூபத்துல நம்மளுக்கு முன்னாடியே வராரு, ஒரு நபரா வராரு. நம்ம போய் பலராமருக்கு டைரக்டா பேச முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய குருவுக்கு டைரக்டா பேசலாம். சொன்னா நம்ம குருவை கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒரு பரம்பரையில வரக்கூடிய குருவை எடுத்துக்கணும். நம்ம வந்து அவ்வளவு அகங்காரத்தோட நான் போய் பலராமரை குருவா எடுத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. நம்ம என்ன பண்றோம், பலராமருடைய பிரதிநிதி என்ன பண்றோம், குருவை எடுத்துக்கிறோம். அவருடைய பிரதிநிதிகள் தான் நிறைய இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க ப்ரோ. இந்த கிருஷ்ணர் மண்ணு சாப்பிடும் போது அவங்க அம்மா கேக்குறாங்க, அவர் வந்து மண்ணு சாப்பிட்டாருன்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க, கேக்குது. ஹரே கிருஷ்ணா. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. அதே மாதிரி துரியோதனுக்கு விட்டு வந்து நீ போய் சொல்லக்கூடாதுன்றாரு. துரியோதன்ட்ட அர்ஜுனனுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்றாரு துரியோதனுக்கு. யாரு? துரியோதனை சாகடிக்கிறதுக்கு இந்த தொடையில தான் அடிக்கணும்ன்றத அர்ஜுனன் சொல்ற மாட்டேங்கிறாரு. அர்ஜுனன் சொல்ல மாட்டாரு. ஆமா, நீ பேசக்கூடாதுன்றாரு எதுவுமே. கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணருக்கு என்ன அப்படின்னா, அவர் அகில ரசாமர சிந்து, அவருக்கு எல்லா விதமான ரசமும் தேவை. சோ அவருக்கு வந்து எதிரியா யாராவது இருக்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் கோச்சிக்கிறது அவருக்கு பிடிக்குமா. ஏன்னா நம்மளுக்கு லகு பாகவதத்துல சொல்ற அப்படின்னா, கிருஷ்ணனுடைய அவதாரமே இன்னொரு அவதாரத்துக்கு முன்னாடி வரும்போது வெக்கப்படுவாராம். உதாரணத்துக்கு ராமருடைய அவதாரம். ராமருடைய அவதாரத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இவங்க எல்லாருமே வந்து விஷ்ணுடைய விரிவங்கம் தான். ஆனா பரத மகாராஜா ராமர் முன்னாடி வரும்போது வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுப்பார், அவருக்கு சேவை பண்ணுவார். சோ அதே போல பலராமரும் என்ன பண்றாரு, அவருக்கு சேவை பண்றார். அவர் முன்னாடி அவருக்கு எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணரே என்ன பண்றாரு, தன்னுடைய ரசத்தை அதிகப்படுத்துறதுக்காக இந்த காரியங்கள்லாம் பண்றாரு. அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இதுல வந்து வேற தத்துவ விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது.